ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்படின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி எப்பயும் போல் அதில் நாட் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜூமிங்கில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி செயின், பெரிய செயின் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நம்ம பேக் செயின்ல வந்து எப்படி போட்டிருக்கோம்னா நடுவில் போட்டிருக்கோம். இது எங்கன்னா சைடில், அதாவது இந்த இதை கொஞ்சம் ஸ்டிச்சஸை விளக்கிட்டு சைடில் இங்கே போட்டு ஒரு குட்டி லாக். அதே மாதிரி அடுத்து ஒரு செயினை வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கேப் ஈவனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லைன்லேயே நான் ரொம்ப தள்ளியோ இங்கெல்லாம் குத்தக்கூடாது. இந்த லைன்லேயே லைட்டா இந்த செயினை அப்படி இந்த செயினுக்கு அடியில் வர மாதிரி இங்கே ஒரு செயின் குட்டி லாக் ஸ்டிச், இங்கே ஒரு செயின் குட்டி லாக் ஸ்டிச். அப்புறம் அந்த லைன்லேயே சென்டர்லேயே, அதாவது இந்த செயினுக்குள்ள நான் வந்து குத்தலை, செயின் அடியில் இந்த லைட்டாக அப்படி நீங்கள் நீடில் வச்சு இது பண்ணிங்கனாலே அது கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு அடியில் சைடில் இந்த மாதிரி போட்டு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச். அப்புறம் அந்த லைன்லேயே மிடில் போர்ஷனில், இப்போ இந்த செயின் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கு, ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ இந்த செயின் வந்து இவ்வளோ லென்த்துக்கு இருக்கு. அப்போ இந்த அதில் பாதி இங்கே குத்தணும். அதில் எவ்வளோ பாதி வருதோ அவ்வளோ இங்கே குட்டி லாக் ஸ்டிச். இந்த செயினோட சென்டரில் ஒரு செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச். இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் அகைன் இந்த, அதாவது சென்டராக குத்தக்கூடாது, பேக் செயினுக்கு தான் இந்த மாதிரி குத்தணும். இதை வந்து இந்த லூப்புக்கு வெளியில இந்த செயினோட கொஞ்சம் அந்த லைன்லேயே சென்டர் பார்ட்டில் குத்தி ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ஒரு செயின் குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் போடணும். செயின் போட்டு குட்டி லாக் ஸ்டிச், செயின். அதாவது எல்லாமே இந்த லைன்லேயே தான் வரணும், இந்த ஒரே லைன்லேயே தான் வரணும். சைட்லலாம் எங்கேயும் குத்தக்கூடாது. ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம்ல அந்த லைன்லேயே தான் குத்தி எடுக்கணும். நல்லா பாருங்க, வீடியோ ஸ்லோ மோஷன் பாருங்க. நான் இங்கே நான் சைட்லலாம் குத்தலை, இந்த லைன்லேயே தான் நான் போட்டுக்கிட்டே வரேன். இந்த லைனை விட்டு வெளியில வந்து வரக்கூடாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லாங் செயின் குட்டி லாக்கு அந்த லைனோட சென்டரில், அந்த செயினோட சென்டரில் போட்டு மறுபடியும் மேலே ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஒரு லாக் ஸ்டிச். அந்த செயினுக்கு அடியில் அந்த இது இப்படி தள்ளினீங்கன்னா அந்த கேப் கிடைக்கும். அந்த லைன்லேயே அந்த செயினோட பாதி அளவில் ஒரு குட்டி செயின், மறுபடியும் ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி தான் போடும். இல்லை ஃபைனலாக இந்த எண்டு நாட் போட்டு இந்த ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு கொடி டிசைனில், ஒரு லீஃப் வரப்போ ஒரு கொடி டிசைனில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து எல்லாமே நம்மளோட இதுதான், கிரியேட்டிவிட்டி தான். எந்தெந்த டிசைன் எங்கெங்க யூஸ் பண்ணணுன்றது கம்பல்சரி இல்லை, நமக்கு எந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்டு நாட் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் முறுக்கி தான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்திருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.